வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவ தாவரம் என்னவென்றால் யூப்பர்பியா ஹிட்ரா என்று சொல்லக்கூடிய அம்மன் பச்சரிசி தாவரம். இது யூப்பர்பியேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இந்த தாவரத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா வயல் வரப்புகளில் நம்ம பார்க்கலாம். இந்த பசுமையான இலைகளை கொண்டது. பூக்கள் பார்த்திங்கன்னா மொட்டு அரிசி மாதிரியான பூக்களை உடைய தாவரம். இது ஒரு சிறு செடி வகையை சார்ந்த தாவரம். 3 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் வளர்ந்து அழியக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்துக்கு பேர் அம்மன் பச்சரிசி அல்லது பால் பச்சரிசி தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரங்கள் நிறைய மருத்துவ குணம் உடையது. இது பார்த்திங்கன்னா எங்கேயுமே நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராமப்புறங்களில், வயல்களில், மனித நடமாட்டம் இல்லாத தாவர நிலங்களில் இது அதிகமாக பரவி காணப்படக்கூடிய ஒரு தாவரம். இதில் இலை, பூ, தண்டு 3 மருத்துவ குணம் உடையது. இப்போ இலை பார்த்திங்கன்னா இலையை முறிச்சோம்னா அப்படியே பால் கொட்டும். ரெண்டாவது தண்டு பார்த்திங்கன்னா முறிச்ச பொழுது பால் கொட்டும். அது மாதிரி அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அரிசி மாதிரி இருக்கிறதுனால அதை மென்னோம் என்றால் வெள்ளை நிற பால் போன்ற ஒரு திரவம் இருக்கும். எளிமையான ஒரு மென்மையான கசப்பு சுவையுடைய ஒரு தாவரம் இந்த யூப்பர்பியேசி கிரிப்டான்னு சொல்லக்கூடிய அம்மன் பச்சரிசி தாவரம். இது பல மருத்துவ குணங்களுக்கு பயன்படுகிறது. நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது. பாட்டி வைத்தியத்தில் மிக பெரும் இடத்தை பெறக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரம் பால் இல்லாத தாய்மார்களுக்கு, குழந்தை ஈன்றவுடன் பால் இருக்காது, அவங்களுக்கு பால் சுரப்பிகள் செயல்படாது, அவங்களுக்கு இந்த யூப்பர்பியா ஹிட்ரா தாவரத்தினுடைய இலைகளை அரைத்து அவங்க பசும்பாலில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா உடனே தாய்மார்களுக்கு பால் சுரப்பி நன்கு செயல்படும். ரெண்டாவது, இந்த யூப்பர்பியா ஹிட்ராவை நம்ம சாப்பிடும்போது ஆஸ்துமா, சளி போன்ற வியாதிகள் குணமாகும். இதை நம்ம சும்மா வாயிலே போட்டு மெல்லலாம். சளி, அடிக்கடி இருமல், சத்தமான ராட்சச தும்மல், அலர்ஜி உடையவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. அதுக்கப்புறம் இந்த இலைகளை அரைத்து உடம்புல பற்று மாதிரி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்கள் விருப்ப சோப்பை போட்டு நம்ம குளிச்சிட்டோம்னா தோல் வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இதில் டேனின் என்று சொல்லக்கூடிய டேனின் அல்கலாய்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த அல்கலாய்ட்ஸ் இலையில் இருக்குது, தண்டுலேயும் இருக்குது, பூக்கள்லேயும் இருக்குது. அதனால் இதை முழுமையாக அப்படியே நாங்கள்லாம் வயலுக்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியும். அந்த தாவரம் தான் அப்படின்னு தெரியும். இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணோம், அப்படியே வாயில் எடுத்து போட்டு அப்படியே மென்னுக்கிட்டே போவோம். இது ஈறுகளின் வீக்கம் அல்லது பல்லில் ஏற்படுகிற வலி குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அப்படிப்பட்ட யூப்பர்பியா ஹிட்ரா நீங்கள் எங்கே பார்த்தாலும் அம்மன் பச்சரிசி செடின்னு சொன்னாங்கன்னா எங்கே பார்த்தாலும் அதை பறித்து சாப்பிடுங்க. அதை ரெண்டாவது டிகாஷன் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இது எந்தவித பின்விளைவுகளும் இல்லை. இதை பார்த்திங்கன்னா எவ்வளவு அளவுகளில் வேணாலும் சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு முறை காலை நேரங்கள், மதிய நேரம், உணவு இடைவேளைக்கு பிறகு கூட இந்த செடியை சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா வேரை தவிர்த்து இது அனைத்துமே மருத்துவ குணமுடைய தாவரங்கிறதுனால இந்த சிறு செடி வகையை சார்ந்த அம்மன் பச்சரிசியை நீங்கள் எங்கு பார்த்தாலும் நீங்கள் பயன்படுத்த தவறாதீர்கள். தோல் நோய், வயிற்று உப்பிசம், வயிற்று வலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடலில் உள்ள இந்த கொக்கி புழுக்களை நீக்கக்கூடியது. சிறு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சாக்லேட் நிறையா கொடுத்துருவாங்க, பிள்ளைங்க சாப்பிடாது. அப்போ இந்த அம்மன் பச்சரிசி இலையை அப்படியே அரைச்சி ஒரு உருண்டை கொடுத்தோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணால் குடலில் உள்ள அந்த கொக்கி புழுக்கள் மலத்துடன் சேர்ந்து வெளியே வருவதனால இந்த குழந்தைகள் திரும்ப நல்ல பசி எடுக்கும். அப்படிப்பட்ட அம்மன் பச்சரிசியை குழந்தை முதல் பெரியவர்கள் முதல் முதியவர்கள் வரை இதை சாப்பிட்லாம். இதை தலையில் கூட அரைச்சி தேய்ச்சிக்கிட்டு குளிக்கலாம். டேண்ட்ரப் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையும் இதில் இருக்குது. நிறைய அல்கலாய்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த தாவரங்களை நாம் பயன்படுத்த என்றும் தவற வேண்டாம். கிடைத்தால் அது கிடைக்கும் இடங்களில் பார்த்து அதை பறித்து சரியான மருத்துவ விதிகளை பின்பற்றி நீங்கள் பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.